இன்றைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டயட்டில் இருக்கவங்களும் சரி, ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களும் சரி, கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சூப்பராக இருக்கும். வேறு எந்த கிரேவிங்ஸுமே வராது. அது பார்த்திங்கன்னா நான் ஸ்வீட் கார்னில் தான் செய்ய போகிறேன். ஸ்வீட் கார்னை இந்த மாதிரி கார்ன் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேக வைக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா ஒரு பாத்திரத்தில் வந்து உதுத்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்பவும் அரைக்கக்கூடாது. டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பொடியாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கையிலேயே கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே சேர்க்கணும். நான் இன்றைக்கி கம்மியான மசாலா தான் சேர்க்க போகிறேன். இதுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கனால ஓரளவுக்கு சுருக்குன்னு உப்பு போடணும். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போனா தான் கிறிஸ்பியாக கிடைக்கும். முட்டை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு பணியாரக்கல்லில் எண்ணெயோ நெய்யோ கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனாக எடுத்து போட்டு திருப்பி எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதை வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சு தான் திருப்பி போடணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். டயட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மீன் குழம்பு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக டேஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கான லிங்க் ப்ளே பட்டனில் கொடுத்துருக்கேன். போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ரெசிபி பார்க்கலாம். பாய்.